ராசி மண்டலத்திலே 11வது ராசியாக இருப்பது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு அவிட்டம் 3-4 பாதமும், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் இந்த ராசியின் கட்டத்திற்கு வருகிறார்கள். சனியின் சொந்த வீட்டை உடையவர்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு இறைவனை வணங்கக்கூடிய ஜாதக அமைப்பை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வருகின்ற ஆண்டில் மே மாதம் 14ஆம் தேதி வரை குரு பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் முதல் 5 மாதங்கள் இவர்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதாவது பண விஷயத்தில் சற்று இரக்கமாக காணப்படும் என்பதால் சிக்கனத்தோடு இருப்பது நன்மை பயக்கும். அதன் பிறகு மே மாதம் 15ஆம் தேதியில் இருந்து குரு பகவான் 5ஆம் நிலைக்கு வருவதால் அமோகமான பணவரவு இருக்கும். எண்ணியதை செய்யக்கூடிய பணப்பழக்கம் கையில் இருக்கும். நவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களை, விலை உயர்ந்த பொருள்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினரிடமும் நிலவி வந்த மனக்கசப்பு நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் சாதகமான பலன்களை பெறுவர். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்பட்டால் எதையும் உதாசீனப்படுத்தாமல் கூர்ந்து கவனித்து அதை நடைமுறைப்படுத்தி குறைகளை சீர் செய்து உழைத்தார்களேயானால் இவர்களுக்கு நல்ல காலம்தான். உயர்வான நிலையை எட்டி பிடிப்பர். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளே காணப்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களிடம் முரண்டு பிடிக்காமல் அவர்கள் இட்ட பணியை செய்தால் இவர்களுக்கு நன்மதிப்பு கூடி பதவி உயர்வும் இவர்களுக்கு கிடைக்கும். பிறர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளையோ போலி விளம்பரங்களையோ நம்பி எந்த முதலீடும் செய்யாமல் இருப்பது நன்மை பயக்கும். இவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதுவரை இருந்து வந்த கை கால் வலி அல்லது கழுத்து வலி, உடல் உபாதைகள் நீங்கி மறையும். கணவன் மனைவியிடம் வாதம் செய்யாமல் இருப்பது நலம் பயக்கும். தொழில் நிலையில் பார்ட்னர்ஸ் இருப்பார்களேயானால் அவர்கள் சொல்லும் பேச்சையும் கூர்ந்து கவனித்து அதன்படி நடந்தால் நன்மைகள் கூடும், தீமைகள் மறையும். தேக ஆரோக்கியம் மே மாதம் முதல் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் திருமண வயதை ஒத்தவர்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தெய்வ யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். மே மாதம் வரை எந்த புதிய கடன்களும் வாங்காமல் இருப்பது நன்மை பயக்கும். அதன் பிறகு பணவரவு சாதகமாக இருப்பதால் கடன் ஏற்படாத நிலை ஏற்படும். தொழிலில் வியாபாரத்தில் அபிவிருத்தி மே 14க்கு பிறகு இருக்கும். அந்த நேரங்களில் முதலீடை மேலும் ஈடுபடுத்தி வெற்றியை காணலாம். பணி செய்யும் ஊழியர்கள் அனைவரும் மேல் அதிகாரிகளுடைய பேச்சுக்கு இணங்க உழைத்தால் பாராட்டுதலையும் பதவி உயர்வும் கிட்டும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு மகசூல் அதிகமாக கிட்டும். கால்நடைகளால் நல்ல லாபம் இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக பிறந்த வீடும் புகுந்த வீட்டிற்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக 2 இடத்திலும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும். மாணவ மாணவிகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபட்டு தனக்கும் தன்னை சார்ந்த பள்ளிக்கோ கல்லூரிக்கோ பேரையும் புகழையும் ஈட்டித் தருவர். இந்த கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயில்களோ அல்லது ஏழுமலையான் ஒரு முறை திருப்பதி சென்று வருவதோ அல்லது ஸ்ரீரங்கம் தரிசிப்பதோ நல்லது. துர்க்கையினுடைய படத்தை தன்னுடைய சட்டை பையில் வைத்து கொள்வது சால சிறந்தது. பொதுவாகவே இந்த ஆண்டு இவர்களுக்கு 100க்கு 60 மதிப்பெண்களை பெறக்கூடிய ஜாதக அமைப்பாகவே இருக்கிறது. எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோமாக. ஜெய் விஜய் பவ.